So in this video, you are going to learn, not only you, the people who are watching here in this video, how can you improve your English on a decent basis. Developing English. Developing what? Math English is the basic. But first we need to know how to develop spoken English. Communication அப்படிங்கிறது LSRW. L stands for listening. S stands for R stands for reading, correct? W stands for writing. S stands for speaking. Communication in the LSRW. Listening, speaking, reading, writing. எந்த ஒரு person நல்லா listen பண்றானோ அவன் automatically is a very good communication specialist. எந்த ஒரு person நிறைய read பண்றானோ he will automatically become a very good communicator in the future. அதனால தான் இந்த books வந்து உங்க கிட்ட கொடுத்து படிக்கிற அந்த habit உங்க மைண்ட்ல இன்ஸ்டில் பண்ணிட்டு போயிருக்கேன். And whichever person who is really speaking well is already a scholar. The speaking well வந்தா தான் கடைசி வரும். This W will come only when you are good in terms of speaking. Speaking வந்தா தான் நீ பேப்பர்ல போட்டு எழுதணும். Speaking அது வந்தா தான் நீ வாட்ஸ்அப்ல டெக்ஸ்டா டைப் பண்ணணும். Speaking அது வந்தா தான் நீ மெயில் டிராஃப்ட் பண்ணணும். So it all begins with spoken English. So இது ஒரு 5 ஸ்டெப் நீங்க டெய்லி பண்ண வேண்டியது for developing spoken English. First step, my favorite, my personal favorite. Search for new words. நம்ம படிக்கிற புக்ல, நம்ம லிசன் பண்ற நியூஸ்ல, நம்ம மொபைல்ல வர வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல, ஃபேஸ்புக்ல வர வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல வர ஷேர்ல, போஸ்ட்ஸ்ல புது வார்த்தைகள். Hunger for new words. பசிச்ச ஒரு சாப்பாடு தேடி போற மாதிரி search for new words. உனக்கு தெரியாத வார்த்தைகள் 3 கேட்டகரி இருக்கு. எனக்கு தெரியும் அந்த வார்த்தைகள், பரிச்சயமான வார்த்தை, மீனிங்கும் தெரியும், இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா மீனிங் தெரியாது. மூணாவது கேட்டகரி கேள்விப்பட்டது கிடையாது, மீனிங் கிடையாது. இங்க சர்ச் ஃபார் வேர்ட்ஸ் அப்படிங்கறத நான் 2 கேட்டகரி வேர்ட்ஸ் தேடி போகணும்னு சொல்றேன். Do you know which are those 2 categories? Third category, especially, அதாவது I have not heard about the word. At the same time, I don't know the meaning of the word too. அடுத்த category, I heard of the word, but I don't know the meaning of the word. அது எப்படி சர்ச் பண்ணுவதுங்கிறது உன் இஷ்டம். நீ சினிமா பாக்குற, உனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோட சினிமா பாக்குற, அதுல வில்லனோ ஹீரோவோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க, சப்டைட்டில் அந்த வேர்ட் பாக்குற, டேக் தி வேர்ட். சார் நீங்க டேக் தி வேர்ட் என்ன பண்ணணும்? வேர்டை எழுதி வை. Write it down. Have a separate journal for this. இது எல்லாத்துக்கும் ஒரு செப்பரேட்டா ஜர்னல் அப்படிங்கிறது ஒன்று வேணும். இல்ல நான் மொபைல்ல நோட் பண்ணிக்கிறேன், இல்ல நான் டேப்ல வச்சுக்கிறேன், இல்ல அதுக்கு ஆப் இருக்கு, இல்ல லேப்டாப்ல ஆப் இருக்கு, அந்த கதையில ஆகாது. நோட் புக் அண்ட் பென் அதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இனிமேல் பிறக்க போறது இப்போ நோட் தட் டவுன். ஓகே, சோ salient அப்படினா இன்றியமையாத. சோ டேட் போட்டு salient ஹைபன் இன்றியமையாத தமிழ்ல நீ எழுதிக்கணும் மீனிங். இதுதான் இங்கிலீஷை டெவலப் பண்றதுக்கு நீ எடுக்கிற முதல் ஸ்டெப். இதை எடுக்காம இங்கிலீஷ் பேசுறவனோட இங்கிலீஷ் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ, அப்புறம் டு. பெரிய விஷயம், பெரிய விஷயம். அப்ப என்னுடைய அந்த புக்ல பிடிச்ச 2 வார்த்தை. How simple he made the entire life. நீ ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல தெரிந்து கொள், அப்புறம் செயல்படுத்து. அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு நீ செயல்படுத்தினாலும் தப்பு, முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீ அறகுறையா செயல்பட்டாலும் தப்பு. What a great philosophy! What a great philosophy! Alone. First know the words and then just start to speak. Right? Without knowing the words, then how can you roll up your tie and pick up the mic and say that I can make a presentation? No, you can't. Lack in this. சரியா வார்த்தை உங்களுக்கு தெரியாது. சரி, ஃபங்க்ஷன்ல வந்து பேசுவாங்க. At the outset, I would like to thank. At the outset, I would like to thank அப்படிங்கிறது 37 வருஷமா இருக்கு. As I am suffering from fever, I would like to request you to grant me 3 days leave. So, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த பக்கமெல்லாம் போகாம இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ரிச்னஸ் வேணும்.
You become so much confident when you are having lots of minerals and nutrients into your stomach and blood stream la vandirukku and the kaalaila you have had a very healthy breakfast and the healthy breakfast oda nutrients fulla rathathukku kalanda ungalke theriyama or energy varum human body science padi adha eppava feel pannirukku mind sari irukku ana odam பயங்கர powerful ah irukku. That's how a spokesperson becomes when he knows very many words in his mind. படிக்கிறீங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற புக்கு, இந்த புக்கை இருந்து எடுத்துக்கிட்டே இருங்க, பக்கத்துல இந்த நோட் புக்கையும் பேனாவையும் ஓப்பனா வைங்க. படிக்கிறீங்க, எவ்வளவு புதுசா இருக்கு, டக்குன்னு போடு, நெட் ஆன் பண்ணு, டிக்ஷனரியில பாரு. டிக்ஷனரி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி நீ 385 ரூபா கொடுத்து வாங்கினா நான் சொல்லி உனக்கு செலவாக வைக்க மாட்டேன். கிட்ட எல்லா வசதியும் இருக்குல்ல, போன்ல டேட்டா ஆன் பண்ணு, கூகுள்ல போய் ஜஸ்ட் அடி மீனிங் ஆஃப் த வேர்ட் அப்படி போட்டு அடி, அழகா மீனிங் கொடுக்கும். கூகுள்ல போய் நீ டைப் பண்ணீங்கன்னா நேச்சுரலா வந்துட்டு யுனிவர்சல் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில இருந்தா வேர்ட்ஸ் எடுத்து அதை சப்ளை பண்ணி சொல்லுவாங்க. வசதி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்க. எந்த போர் வீரன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 3 போர் வீரன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, ஆனா எந்தெந்த வெப்பன்ஸை எங்கெங்க யூஸ் பண்ண தெரியாம கடைசியில வெப்பன்ஸ் அதுக்கு சரி ஓகே நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையும் காலையும் ஆட்டி ஏதோ ஒரு இடத்துல சமாளிச்சுக்கிறேன். ரெண்டாவது போர் வீரர், the second warrior, he knows what are the weapons and he knows when to use them and he knows when not to use them. Third person, weapons பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டா போறாங்க. Which warrior you would like? Second. இதெல்லாம் இந்த 5 விஷயங்கள் நான் சொல்ல போறது 5 விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா you will become like that second warrior. எந்த பிரசன்டேஷன்ல போய் நேரா போய் நீங்க மைக் பிடிச்சு பேச முடியும் because you are like the second warrior. அந்த இடத்துல வெப்பன்ஸ், அந்த இடத்துல வாரியர், இந்த இடத்துல நீங்க, அந்த இடத்துல வெப்பன்ஸ், இந்த இடத்துல vocabulary, அந்த இடத்துல battlefield, இந்த இடத்துல நீங்க பிரசன்டேஷன் பண்ற நிறைய. Second one, have the habit of internal translation. S3 படம் பார்க்கறியா? S1, S2, S3 இது மூணுக்கும் நீ என்ன டிஃபரன்ஸ் அத உன் மனசுக்குள்ள இங்கிலீஷ்ல சொல்லிக்கோ. இல்ல போன் அந்த வீடியோ மோட்ல போட்டுக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணு. Okay, today I watched this movie, I really like this movie. Why I like the movie? Because extra பேசி ரெக்கார்ட் பண்ணு. ரெக்கார்ட் பண்ணி நீயே பாரு. இன்டர்னல் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நீ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி உனக்கு கற்பனை பண்ணிக்கோ. நீ வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான அரசியல் கட்டத்தை வந்து நீ உலகத்துக்கு சொல்ல போற ஒரு அம்பாசிடரா நீ ஒன்னையே நினைச்சுக்கோ. அப்ப எப்படி பேசுவோம்னு யோசிச்சு பாரு. நைட்டு தூங்க போறப்போ படிச்சு சும்மா உட்காந்துருக்கிறதுனால இந்த இன்டர்னல் டிரான்ஸ்லேஷன் இன்வால்வ் இருக்கும். பஸ்ல வந்துட்டு இருக்கியா, ரொம்ப நேரம் வெயிட்டிங் டைம் இருக்கா, இந்த இன்டர்னல் டிரான்ஸ்லேஷன் இன்வால்வ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி நரேட் பண்றியா, இன்டர்னல் டிரான்ஸ்லேஷன். இன்டர்னல் டிரான்ஸ்லேஷன் இஸ் த பெஸ்ட் வே டு வார்ம் அப் யுவர் மைண்ட் ஃபார் a better English. Translate. More importantly, அது private conversation. ஒருத்தர் அது தப்புன்னு சொல்ல மாட்டான், தப்பு பண்ணீங்கன்னா கேவலமா மற்றவங்களை பார்த்து சிரிக்கணும் சிரிக்க மாட்டேன். Because it's you. You will not laugh at yourself. Internal translation gives enormous brain power. First step நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்டர்னல் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அந்த புது வார்த்தை டக்குன்னு ஜம்ப் ஆகும். You will be amazed. எப்படா இந்த வார்த்தையை நம்ம எப்படா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. Internal translation is very powerful. Very powerful. Third step. The king of all the fight is the main, the captain of the ship. Read, internalize, and mirror it. படி, புரிஞ்சுக்கோ, மனசுல உள்வாங்கிக்கோ, கண்ணாடி முன்னாடி போய் அதை சொல்லிக்கோ. இந்த மிரரிங் அப்படிங்கிறது it should be in your own English. மிரரிங் அப்படிங்கிறது உன்னுடைய சொந்த இங்கிலீஷா இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ், broken இங்கிலீஷ், damaged இங்கிலீஷ், harassed இங்கிலீஷ், whatever it may be, உன்னோட இங்கிலீஷ் அதான். இத நீ அசஸ் பண்ணணும். இத நீ கம்ப்ளீட்டா எவாலுவேட் பண்ணணும். நீங்க மண்டே நான் அப்படி பண்ணிருக்கேன், டியூஸ்டே மண்டே விட பெட்டரா இருக்கா, வெனஸ்டே டியூஸ்டே விட பெட்டரா இருக்கா? வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் சந்தோஷத்துக்கு, பணங்காசு, சொத்து மதிப்பு, உறவுகள். There is only one thing that will give you happiness forever. Progress. வளர்ச்சி, improvement, முன்னேற்றம். அது மட்டும் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். everlasting happiness அது மட்டும் தான் கொடுக்கும். வேற எதுனாலையும் உனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே காணல் மாதிரி உலகை தண்ணி மாதிரி சீக்கிரம் உனக்கு போய் progress. இதை விட நீங்க நான் பெட்டரா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு விட நாளைக்கு நான் பெட்டரா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உன் வாழ்க்கையோட அர்த்தமே அதுதான்.
சோ நீ படிச்சோன்னா அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிற, அந்த மீனிங்கை போய் உன் கண்ணாடி முன்னாடி நீ சொல்லிப்பாரு. நீ அடுத்து நம்மளுடைய கிளாஸ் மண்டே தான். டுடே இஸ் வெட்னஸ்டே அண்ட் Thursday, Friday, Saturday, Sunday 4 நாள் இருக்கு. இந்த 4 நாள் இந்த 5 ஸ்டெப் நீங்க மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. 5வது நாள் நீங்க வந்து ஒரு பிரசன்டேஷன் பண்ணும்போது அந்த பிரசன்டேஷன் இதுவரைக்கும் நீங்க பண்ணாத உங்களுடைய பர்சனல் பெஸ்டா கண்டிப்பா. அண்ட் சேலஞ்ச் லிட்டரலி a challenge. லிசன் 4 நாள் டிஃபரன்ஸ் வரும். 4 நாள் டிஃபரன்ஸ் கண்டிப்பா வந்துது. சோ நீ படிக்கிற, இன்டர்வைஸ் பண்ற, மிரர் முன்னாடி சொல்லி பாரு. அது டெய்லி அவேர் பண்ற. உங்களுடைய குறிக்கோள் ஒண்ணே ஒண்ணுதான். there is only one target you have, and that target is இன்னைக்கு நான் பிரசன்டேஷன் பண்ணுவேன், நாளைக்கு பெட்டரா. என்னோட பண்ண வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்து என்னோட பண்ணிக்கோ. உங்ககிட்ட எல்லா வசதியும் இருக்கு. அடுத்த நாள் அசஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீ இங்கதான் இருக்கணும், அங்கதான் இருக்கணும், உங்க குடும்ப சூழல் இப்படிதான் இருக்கணும், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கணும், நம்ம அப்பா எவ்வளவு சம்பாதிச்சா அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. எந்த பையன் வேணாலும், எந்த பொண்ணு வேணாலும், இப்ப நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ்ல எந்த குடிசையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மாளிகை வாழ்ந்தாலும் சரி பண்ண முடியும். It's all about attitude, it's all about concentration, it's all about focus, and it's all about consistency. Seriously, I developed my English like that. I always used to speak in front of them. தனியாளனா இருந்தேன். அது ஒரு பெரிய advantage. I was very weak also, physically very weak. I used to have a hunchback. என்னால இப்படி கூன்முது போட்டதுனால I would not be able to run faster. So அவனை எதிர்த்து சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. எனக்கு அதான் பெரிய advantage. அந்த மாதிரி தனியா நான் இல்லாம இருந்திருந்தா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினரா, இந்த ஆண்டர்பிரினரா, இந்த பிசினஸ் மேனா, இந்த பப்ளிக் ஸ்பீக்கரா அவங்க முன்னாடி நான் இன்னைக்கு சத்தியமா நின்றுக்க முடியாது. So I should thank all of them. By keeping me lonely, they help me. அதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். Those who help me, motivate me. Seriously. And they gave me only consolation, no solution. Consolation is a solution. ஆறுதல் கொடுத்தா அது consolation. பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தா அது பேர் solution. I wanted solution, nobody gave the solution, so I created a solution. எனக்கு எவ்வளவு சொல்யூஷன் கொடுக்கல, நானே சொல்யூஷன் கிரியேட் பண்ணேன். இது எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் அப்படிதான். உங்க நிலம் கூட உங்க சொந்தம் கிடையாது. You are a sole survivor until the graveyard. சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் நீ ஒரு தனியாள் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட் பண்ணிட்டு வரும். மொத்த வாழ்க்கையில இருந்து கிடைக்கிற நிறைய அடிகள் இருந்து ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு ஃபிளெக்சிபிளா நாடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இல்லாட்டி ஸ்டான்ச் ட்ரீ உடஞ்சு சீக்கிரம். இது பயங்கர வேசிட்டில சீக்கிரம். ஸோ லாங்குவேஜ் டெவலப் பண்ணாலும் அதான் லாஜிக். ஒரு பெரிய திறமையை வளர்த்துக்கணும், அதான் லாஜிக். ஸோ இதுல நீங்க நிறைய தனிமையா இருக்கும். அதனாலதான் தனிமை. சாலிட்யூட் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு லோன்லி, அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ஒதுக்குனாங்கன்னா அதுக்கு பேர் லோன்லினஸ். இன்னொன்னு சாலிட்யூட், ஆனந்தமான தனிமை. அது நீங்க உங்களுக்காக கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஒரு பெரிய லீடர் ஆகணும் அப்படின்னா நீ இதை கெட்டியா பிடிச்சுக்கோ. Have solitude. Great thinkers and great leaders always spend at least 2 hours in solitude every single day. And I create my own solitude. Nobody disturbs me between 4 a.m. and 6 a.m. Not even technology. At the time of phone, only as well. Because those 2 hours are mine. When the world is sleeping and you are awake, that's the best way to become a leader. So think about it. What is the 4th one to develop your English? Watch many documentaries, movies, and video instructives from YouTube. நிறைய videos பாருங்க. Not WhatsApp videos which are forwarded. Those are waste of time. So the 5th and final one, after watching many documents and movies, the 5th and final one is mental rehearsal with scenarios. இதுவும் கிட்டத்தட்ட மிரரிங் மாதிரி தான். ஆனா ஒவ்வொரு சிங்கிள் டைம் ஆர் எவ்ரி சிங்கிள் டே when you are doing this, ஏதாவது ஒரு புது செனாரியோட நீங்க வந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ற மாதிரி ஒரு கற்பனை நீங்க கொண்டு வரணும்.
Today I am speaking in front of 2,000 members in the conference. Today I am speaking in front of 500 businessmen. Today I am speaking in front of 2,000 assistant professors. Today I am speaking in front of 50,000 school students. Today I am speaking in front of 100 college graduates. இந்த மாதிரி scenarios build பண்ணி mental rehearsal பண்ணணும். Alpha exercise, self hypnosis exercise நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதை வச்சு டெய்லி ஒரு 5 minutes நீங்களே அத்தனை பேருக்கு முன்னாடி நின்று பேசுற மாதிரி ஒரு self hypnosis பண்ணணும். இத பண்ணும்போது your mind does not know which is true and which is false, which is reality and which is imagination. அப்போ உங்க மைண்ட் கண்டிஷன் பண்ண என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா, it will be understanding that I am capable to make any public speaking. So these are the 5 steps for developing your spoken English rather very fast. இந்த அஞ்சையும் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி it will take only 2 hours. And spending 2 hours for developing language and becoming a very good leader and public speaker is no harm. The visualization அப்படிங்கிறது மறந்துடாது. ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது number 3, number 5, and number 1. When you correct new words, when you read, internalize and start to speak in front of the mirror, and when you are doing the mental rehearsal as if you are really making a lot of presentation, this will make you a strong contender. So think about it.